நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில நெறைய சர்ச்சையான விஷயங்கள்லாம் வருது. ஒரு ரூமர்ஸ் எல்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு. இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் ஒரு பதில் குடுக்குற மாரி தான் இப்போ துருவ் விக்ரமும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. இப்போ அ அனுபமா பரமேஸ்வர் வந்து துருவ் விக்ரம லவ் பண்ணதாகவும், அவங்களுக்குள்ள இடையில பிரேக்கப் ஆனதாகவும் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, "எனக்கு ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். நான் என்ன போஸ்ட் போடணும், அந்த போஸ்ட்டுக்கு என்ன மியூசிக் போடணும், அப்படின்ற எனக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுத்து, நான் இப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதனால நான் வந்து அந்த லவ்வ வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்ப நான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி சமீபத்தில ஒரு மலையாள ப சேனல்ல வந்து இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? உண்மையிலேயே துருவ் விக்ரம் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாங்களா? லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்ற விதமா இப்போ சமீபத்தில வந்து துருவ் விக்ரம் ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கிறதா இருக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. சமீபத்தில ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாருடைய பேரையும் குறிப்பிடல. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எங்கேயுமே வந்து துருவ் விக்ரம்னு அவங்க சொல்லவே இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் 2 பேரும் காதலர்கள். அவங்கள தான் துருவ் விக்ரம தான் அனுபமா பரமேஸ்வரன் குறிப்பிடுறார் அப்படின்னு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியாலயே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரு தான் பேசுறாங்க. அனுபமா பரமேஸ்வரன் சொல்றது துருவ் விக்ரம்ல தான் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பைசன்ங்கிற படத்தில 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறையா சோசியல் இடங்கள்ல, அதாவது வந்து பொது இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விழாக்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து வருது. 2 பேரும் பக்கத்துல உட்கார்றது. அது இல்லாம 2 பேரும் வந்து சேர்ந்த மாரியா இருக்கிற ஃபோட்டோஸ் போடுறது. அதுக்கப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஏதாவது இன்ஸ்டால போஸ்ட் பண்ணா, அதுக்கு துருவ் விக்ரம் லைக் பண்றது. துருவ் விக்ரம் ஏதாவது வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணா, அது அனுபமா பரமேஸ்வரன் லைக் பண்றது. இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தது. அது உண்மைதான். ஆனா வந்து அது காதல் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசினாங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் செய்து கொள்ள போறாங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பெரிய மன உளைச்சல் இருந்தது. பெரிய லெவல்ல வந்து நான் உடல் அளவுல, மனதளவுல பெரிய டார்ச்சர் அனுபவிச்சேன். என்னால தாங்க முடியாத ஒரு டார்ச்சர் அனுபவிச்சேன். தினம் தினம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா, விடிய விடிய வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். பயங்கரமா என் கண்ணுல இருக்கிற ஒரு சுரப்பி அது கொஞ்சம் வீக்கம் அடைந்து ஒரு ஆப்ரேஷனே பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. எனக்கு யார்கிட்டையும் பேசுறதுக்கே பயமாயிருச்சு. யார்கிட்ட பேசலாமா, பேசக்கூடாதா, சிரிக்கலாமா, சிரிக்கக்கூடாதா, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாத ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என் சொந்த தம்பியை தொட்டு பேசுறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவில், மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க இந்த காதலால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க காதலாலன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க மறுபடியும் சொல்கிறேன், அவங்க துருவ் விக்ரம் பேரை சொல்லலை. ஆனால் அவங்க காதலால், ஒரு காதலனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள். அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு சார் இப்போ சமீபத்தில. அது எப்படி சார் பார்க்குறதா இருக்கு? இல்லை சார், அது வந்து எப்படின்னா, ஆமாம், துருவ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதாவது வந்து என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. என்னை நேசிக்கிற கூட்டத்தை வந்து நான் நல்லா தான் பார்த்துப்பேன். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு தெரியும் யாருங்கிற மாதிரியா ஒரு குறிப்பிடாக ஒரு ரிப்ளை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவருமே யார் பேரையுமே சொல்லி குறிப்பிட்டெல்லாம் பேசலை. பட் இப்படி ஒரு சூழலில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் 2 வருஷம் சேர்ந்து காதலர்களாக இருந்தாங்க, லிவிங் டுகெதரில் இருந்தாங்க, என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு சரியாக தெரியாட்ட கூட 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்ததெல்லாம், சுற்றிட்டு இருந்ததெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அனுபமா பரமேஸ்வரன் வந்து இதை பிரேக்கப் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உடைச்சி ஓப்பன் அப் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு நடந்த சில விஷயங்களை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாங்க. நடந்த சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்கு தைரியம் அனுபமா பரமேஸ்வரனுக்கு இருந்திருக்கு. அவங்க குறிப்பிடுற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 3 மாதம் நாங்கள் பழக ஆரம்பித்ததுலேயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நிச்சயார்த்தம் வந்து நடத்தணும், எங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஆனால் அந்த 3 மாதம் நான் பழக ஆரம்பித்ததுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, துருவ் விக்ரம் கிட்ட ஏதோ சில சேஞ்சஸ் எனக்கு தெரிய வந்தது. அவருடைய காதல் அது அதீத காதலாக இருந்தது. அதுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது ஆரம்ப நிலையில் வந்து என்னால் அதை வந்து சரியாக அடையாளப்படுத்திக்க முடியல. அதனால் நான் திருமணத்தை தள்ளி வச்சேன். திருமணம் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி தள்ளி வச்சேன். ஸோ 2 வருஷம் நாங்கள் சேர்ந்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சது. அந்த 2 வருஷம் சேர்ந்து பழகும்போது தான் எனக்கு தெரிந்தது, அவர் வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. காதல்ங்கிற பேரில் வந்து என்னை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு எப்படின்னா, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டாக்ஸிக் லவ் அப்படிங்கிறாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம்.
டாக்ஸிக் அப்படின்னாலே என்னென்னா விஷத்தன்மை உள்ள ஒரு விஷயம்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயம் எதுவுமே எப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காதல் என்பது அது வந்து அந்த காதலனுக்கும் சரி காதலிக்கும் சரி அந்த தருணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இளம் வயதில் அந்த தருணம் வந்து இனிமையான தருணமாக இருக்கணும். ஒரு காதலனை சந்திக்கிறதுக்கு ஒரு காதலி விருப்பப்படும் போதும் ஒரு காதலன் காதலியை சந்திக்க போகிறாங்க அப்படின்னும் போதும் அந்த ஒரு அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். அது அது அந்த ஃபீலிங்கை நம்ம சொல்லவே முடியாது. லவ்வர்ஸ் 2 பேர் மீட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்கை நம்ம சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஆல் டைம். எப்போ மீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ்னுடைய மீட்டிங், லவ்வர்ஸ் தான், அதுதான் லவ்வர்ஸோட ஸ்பெஷல். எப்போ மீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க, ஒரு கப் காஃபி குடிப்பாங்க. ஆனால் 4 மணி நேரம் உட்காந்து அந்த ஒரு கப் காஃபியை குடிப்பாங்க. அந்த காஃபி ஆறி போயிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அந்த ஆறின காஃபியை திருப்பி 3வது மணி நேரம் வந்து ஒரு 3வது சிப்பு அப்போ தான் குடிப்பாங்க. ஸோ இப்படி தான் காதலுங்கிறது, இப்படி தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றா இருக்கணும், நேருக்கு நேர் பார்க்கணும், ஒன்றா பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் கண்ணை நம்ம பார்க்கணும், நம்ம கண்ணை அவன் பார்க்கணும், 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும், கலந்துரையாடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் காதல். அந்த காதல் வந்து உங்களுக்கு எப்போவுமே எப்படின்னா இனிமையான தருணமாக இருக்கணும், சந்தோஷமான தருணமாக இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் அந்த காதல் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காதலிக்கோ காதலனுக்கோ 2 பேரும் மீட் பண்ணுற சூழ்நிலையில் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், ஒரு மனசில் ஒரு குழப்பம், ஒரு மனச்சிதைவு, என்னமோ ஒன்று உள்ளுக்குள்ளே வந்து உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு காதலிக்கு வந்து காதலனை பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. காதலன் வரப்போகிறான். அவன் வரப்போகிறான்றது சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். ஆனால் வரப்போகிறாங்கிறது உங்களுக்கு பயத்தை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து அதுதான் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையான உறவு. அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான உறவு இல்லைன்னு மொத்தமாகவே சொல்லிட முடியாது. இது எப்படின்னா ஓவர் பொசசிவ்னஸ்ன்றது என்ன அப்படின்னா அதிகப்படியான அன்பை வந்து ஒருத்தர் மேலே அதிகப்படியாக அள்ளி தொளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோர்வை கொடுக்கும். என்ன அதாவது எதுவுமே அளவோடு இருக்கணும். அந்த அளவை தாண்டி பண்ணும்போது என்னென்னா இந்த காதலனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக வந்து பொசசிவ்னஸ்னால அந்த காதலி நமக்கு மட்டும்தான் வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, வேற யார்ட்டையும் சிரிக்கக்கூடாது. ஆமா, வேற யார்ட்டையும் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ஃபோன் பேசக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம நினைக்கிற செய்யணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் என்ன ஒரு ஸ்டோரி வச்சா அதுக்கு பின்னாடி என்ன பாட்டு போடணும் அதை அவர் சொல்லுவார். நீங்கள் அந்த பின்னாடி போட்ட பாட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்க நினைப்பாங்க, என்னடா நம்ம ஒன்று என்ஜாய் பண்ணி போட்டோம், அதே ஒரு வேணாங்கிறாரு, அதை தூக்குங்கிறாரு, அதை எடுத்துருங்க அந்த போஸ்ட்டுங்கிறாரு, இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது. அது ஆரம்ப புள்ளி. அந்த ஆரம்ப புள்ளி அப்படியே வந்து நகர்ந்து போகும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப ஜாஸ்தியாயிரும். இன்னொரு விஷயம் அனுபமா பரமேஸ்வரன் குறிப்பிட்ட விஷயம் தான். அது என்ன அப்படின்னா டிராகனுடைய வெற்றி விழாக்கு, அதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் என்னை போவிடலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அதுவும் இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். அது எப்படின்னா அவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க அது பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஒருத்தரோட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து ஒருத்தரோட எப்படி சேர்ந்து நடிக்க விடுவார்? ஒரு நடிகையாக இருக்காங்க அவங்க அனுபமா பரமேஸ்வரன். அவங்க நடிச்சு தான் ஆகணும். அவங்களுடைய ப்ரொஃபஷன் தொழில். அவங்க அந்த இன்னைக்கு வந்து துருவ் விக்ரமோட நடிப்பாங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கனோட நடிப்பாங்க, துல்கர் சல்மானோட நடிப்பாங்க, பல ஹீரோஸோட நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நான் பொதுவாக சொல்கிறேன், நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு நடிகைக்கு உண்டு அப்படின்னும் போது அப்போ அவங்களோட சேர்ந்து டூயட் படணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹக்கிங் சீன் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்க சுத்தமாகவே விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்படின்னா சுத்தமாகவே 1% வந்து விரும்ப மாட்டாங்க. பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டாங்க, சிரிக்கிறதுக்கே விரும்ப மாட்டாங்க, பேசுறதுக்கே விரும்ப மாட்டாங்கன்னா இது எப்படி விரும்புவாங்க? ஒன்றா சேர்ந்து டூயட் ஆடுறதுக்கு, ஒன்றா சேர்ந்து கட்டுப்பிடிச்சி நடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனையே அதை அஃபெக்ட் பண்ணும். யார்? அனுபமா பரமேஸ்வரன் சொல்லியிருக்காங்கல்ல, என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு இதுதான் காரணம் என்னென்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு பொது இடத்துக்கு போனால் அங்கே சிரிக்கணும், பேசணும், ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பார், அவங்ககிட்ட பேசணும். அதான் சொல்கிறேன், இவங்க எதையுமே விரும்ப மாட்டாங்க. தங்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த டாக்ஸிக் லவ்ங்கிற இடத்துக்கு வரும். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், பைசன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட இவர் துருவ் விக்ரம் வந்து மேடைக்கு ஏதோ போகும்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் ஏதோ ஒரு
ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி பேசுனதுனால மேடையிலே அழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறதா இருக்குது? உண்மையிலேயே இதெல்லாம் ஆமா. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபீலிங்க கட்டுப்படுத்த முடியாதுங்க. உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப துருவ் விக்ரம் மட்டும் காதலிக்கல. அவங்களும் துருவ் விக்ரம காதலிச்சிருக்காங்க. இந்த காதல் உண்மையா, பொய்யா, இல்ல ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக் எல்லாம் கிடையாது. இது உண்மதான். உண்மை. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அதிக அன்பு. அதிக அன்ப ஒருத்தர் மேல நீங்க காட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள கொண்டு வரணும்னு நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் வரும். தான் நினைக்கிறத செய்ய முடியலைங்கிற ஒரு ஒரு நிலைமை அவங்களுக்கு வரும். ஸோ இந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஏதோ ஒரு மேடைக்கு போகும்போது என்னமோ ஒண்ணு சொல்லியிருக்கிறான். அத அவங்க மேடையிலே அழுதாங்க. மேடையிலே அழுதது அந்த வீடியோவே அந்த வீடியோ சோசியல் மீடியால இருக்கு. ஸோ ஒரு பெண்மணி, ஒரு நடிகை மேடையில் அழுகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள காயங்கள் இல்லாமல் அழுவாங்களா? அவங்களுக்குள்ள வருத்தங்கள், வேதனைகள் இல்லாமல் அழுவாங்களா? ஸோ அவங்க அனுபமா பரமேஸ்வரனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம காதலிக்கிறோம். ரொம்ப ரொம்ப காதலிக்கிறோம். அவரும் நம்மள நல்லா காதலிக்கிறார். 2 பேரும் நல்ல காதலர்களா இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இப்ப இவர விட்டு நம்ம எப்படி பிரியறது? பிரியறதா வேண்டாமா? பிரியலாமா வேண்டாமா? பிரியறது தான் சரியா? இல்ல பிரியாம இவரோட தொடர்றது தான் சரியா? இப்படி பல மனக்குழப்பங்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்துரும். அனுபமா பரமேஸ்வரனுக்கு வந்துரும். ஸோ அப்படி ஒரு ஒரு எண்ட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த விளிம்பு. அந்த விளிம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மலை உச்சியில நடந்து போயிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்க வந்து அந்த ஒண்ணு கீழ விழுந்துரணும். இல்ல திரும்பி வந்துரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு முடிவு எடுக்கும்போது, இவங்க ஸ்மார்ட்டா வந்து நம்ம திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அத வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து அனுபமா பரமேஸ்வரனுடைய பேட்டி அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே காதலர்களா இருந்திருக்கிறாங்க. சில வருடங்கள். 1 வருடமோ, 2 வருடமோ காதலர்களா இருந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. எல்லாமே இருந்திருக்கு. அவங்க வந்து சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஆனா, அந்த காதல் என்பது வந்து இன்னமும் வந்து உயிர்ப்போட தான் இருந்திருக்கு. அதாவது நிஜமான காதல் தான் இது. இது பொய்யா, ஃபேக்கெல்லாம் கிடையாது. இது நான் சொன்ன மாரி இந்த மாரி ஒரு சிலர் வந்து பர்ட்டிகுலரா அப்படி நடந்துக்குவாங்க. இவங்க வந்து அப்படி நடந்துக்குவாங்க. இதுக்கு ஒரு படம் இருக்கு. அதாவது ஸ்லீப்பிங் வித் எனிமின்னு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு 90களின் தொடக்கத்துல வந்துச்சு ஒரு ஆங்கில படம். அதுல பார்த்தீங்கன்னா, ஜூலியா ராபர்ட் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஃபேமஸான ஓகே. ஆக்டரு. ஓகே. அவங்க அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற கணவர், அவங்கள வந்து அவ்வளவு நேசிப்பார். பயங்கரமா நேசிப்பார். உயிரையே குடுப்பார். ஆனா, அதே மாரி தான் தனக்கு மட்டும் தான் நினைக்க ஆரம்பிச்சு, சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுருவார் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அப்புறம் மன்னிப்பு கேட்பார். இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு படி மேல சொல்லணும்னா, ஒரு தீவுல கடற்கரை ஓரத்துல ஒரு பெரிய கண்ணாடி மாளிகையே காதலி காட்டி கட்டி குடுப்பார். ஓ! பயங்கரமா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்து போட்டு விடுவார். ஸோ அந்த கதை வந்து அப்படி நகலும். அவர் வீட்ல இல்லாத நேரத்துல இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவர் வீட்ல இல்லையா, இவங்க அந்த நேரத்துல சமைச்சுக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, தனக்கு என்ன புடிச்சதோ ஒரு காஃபி போட்டு குடுக்குறது, ஒரு டிவி பார்த்துக்கிறது, ஒரு டான்ஸ் ஆடிக்கிறது எல்லாமே அந்த நேரத்துல பண்ணுவாங்க. அவருடைய கார் ஹாரன் சேர்த்து அவர் வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆவாங்கன்னா, ஒரு பதட்டம் வந்துரும். ஐயோ! வந்துட்டாரே என்ன பண்றது? இனி என்னென்ன நடக்க போதோ, என்ன பண்ணுவாரோ, எப்படி பண்ணுவாரோ, நைட்ல அடிப்பாரா, துன்பப்படுத்துவாரா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலைன்னா, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியலையே அப்படின்ற மாரி இருப்பாங்க அப்படி அந்த படம். ஸ்லீப்பிங் வித் எனிமி. பாருங்க அந்த படத்த. ஓகே சார். அந்த படத்த அந்த இடத்துலருந்து தப்பிச்சும் முடியாது. ஏன்னா சுத்தி செக்யூரிட்டி கிக்கெட்டின்னு போட்டு வச்சிருப்பாரு. எப்படியோ மாறு வேஷம், கீடு வேஷம்லாம் போட்டுக்கிட்டு தப்பிச்சு ஒரு டவுன் பஸ் பிடிச்சு எங்கேயோ போயிருவாங்க. அங்கேயும் இந்த ஆள் வந்துருவான். கடைசியா வேற வழியே இல்ல. இவன கொன்னாதான் அப்படின்னு சொல்லி சுட்டு கொன்றுவாங்கல்ல. கிளைமாக்ஸ்ல வந்து அந்த அந்த புருஷனை வந்து சுட்டு கொன்றுவாங்க. ஸோ அப்படி வந்து அது வேணுன்ட்டு அவங்க செய்றதில்ல. அவங்களுடைய மனநிலை அப்படி வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு, அப்படி வந்து ஒருத்தர் மேல வைக்கிற பிரியமே வந்து பார்த்தீங்கன்னா, விஷமா மாறிரும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 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 விஷயம் ரிலேஷன்ஷிப். நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அனுபமா பரமேஸ்வரன்ங்கிறவங்க வந்து, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கிறாங்க. லவ் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது இவ்வளோ தூரம் ஓப்பன் அப் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்டின்னா, இந்த மாரி வந்து இருக்கு அப்டின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி. திருமணத்துக்கு அப்புறம் அப்டின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணும். அது பெரிய ப்ராசஸ். லீகல் ப்ராசஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலர்களா இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து மௌனமா கடந்து விலகி போறது தான் நல்லது. அது அது செஞ்சிருக்கலாம். இது இவ்வளோ தூரம் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுனதுனால என்னாச்சுன்னா, இது இவ்வளோ டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துருவ் விக்ரம் நல்லவரா? கெட்டவரா?
பலவிதமான கேள்விகள் வருது. அப்படிலாம் கிடையாது. அவர் கெட்டவர்லாம் கிடையாது. அவர் நல்லவர் தான். அவரும் ஒரு இளைஞர் தான். அவருக்கும் எதிர்காலம் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. 2 பேருமே இளைஞர்களாக இருக்காங்க. 2 பேருமே எதிர்காலத்தை நோக்கி போகிறவங்களா இருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்காங்க. அப்படின்னும்போது 2 பேருடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு அனுபமா பரமேஸ்வரன் வந்து இதை பேசாமல் கடந்திருக்கலாம். ஆனால் பேசிட்டாங்க. சரி, இதோடையாவது விட்டுருக்கலாம். சரி, இவ்வளோ தூரம் பேசினாங்கல்ல, அப்போ துருவ் விக்ரம்ங்கிற பேரையாவது சொல்லணும்ல. இப்போ துருவ் விக்ரம்ங்கிற பேரையுமே சொல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அன்னெசரியாக அவரை நம்ம கை காட்ட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்ததுனால அந்த கை காட்ட வேண்டியிருக்கு. இப்போ அவர் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா அவசியமே கிடையாது. அவர் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆனால் அந்த பதிவே வந்து அவசியமற்ற பதிவு. தேவையில்லை. அவரை பற்றி சொல்லவே இல்லையே. அவர்கிட்ட யாராவது போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, என் பேர் சொல்லியிருக்காங்களான்னு அவர் கேட்கலாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இது அவசியமற்ற வளர்ந்தவரும் நடிகர்ன்றதுனால அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வருதா தமிழ் சினிமா? அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த இளம் வயதில் தான் காதல் வரும். அது பெரிய முதிர்ந்த வயதிலையும் காதல் வரும். அது விட்டுருங்க, உடனே அதில் வராதான்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது, காதல் என்பது ரொம்ப வந்து இளம் வயதில் வரும். அதுவும் இந்த மாதிரியா காதலன் காதலி மேலே அட்டாச்சாக இருக்குது, காதலன் மேலே அட்டாச்சாக இருக்கிறதெல்லாம் இந்த வயசில் இன்னும் வீரியமாக இருக்கும். இது ஒரு வேளை வந்து ஒரு 35 வயசு கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களே திருமணம் பண்ணி 35 வயசு கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்மலைஸ் ஆகிறதுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் வரலாம். இதெல்லாம் வந்து இது எப்படின்னா, மறுபடியும் கடைசியாக முடிக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகப்படியான அன்பு அதுவுமே விஷமாக மாறிடும். அப்படிதான் இங்கே முடிஞ்சிருச்சு, ஆபத்தில் மாறிடுச்சு. அதை வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து பொதுவெளியில் பேசியிருக்க வேண்டாம். ஏன்னா 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருடைய எதிர்காலம் கருதி விட்டுருக்கலாம். ஸோ அதை ஓப்பன் அப் பண்ணி எல்லாரும் அதை பற்றி பேசி அது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், பார்ப்போம் சார். அடுத்த கட்டத்தை எப்படி இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்கிறது பார்க்கணும். இது இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் உங்கள் கருத்தையும் ரொம்ப பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.